வரலாற்றுல நம்ம எல்லாம் பார்க்கப்படாத ஒரு சில உண்மைகள அவங்க இங்க பேசுறாங்க. அதாவது என்னன்னா, 1965ல இந்திய எதிர்ப்பு போராட்டம் நம்ம தமிழகத்துல பெரும் அளவு இளைஞர்கள திரட்டி அண்ணா, பெரியார் போன்ற தலைவர்கள், கலைஞர் போன்ற தலைவர்களால பெரும் போராட்டம் இங்க நடந்துச்சு. அந்த போராட்டத்துல இந்தி இங்க வரக்கூடாது. இந்தி வந்து ஆட்சி மொழியா இருக்கக்கூடாது. அதாவது இந்திய ஆட்சி மொழியாக்கணும்னு அப்போ இருந்த அந்த ஆட்சியாளர்கள் அப்ப அத நிர்ணயம் பண்ணானுங்க. ஆனா இந்தி ஆட்சி மொழியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்க பலர் போராடினாங்க. ஏன் இந்தி ஆட்சி மொழியா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண போன்றோம்னா, அந்த ஃபார்ம் வந்து ஒண்ணு தமிழ்ல இருக்கும், இல்ல இங்கிலீஷ்ல இருக்கும். ஆனா அந்த அன்னைக்கு 1965ல அவங்க சொன்ன மாரி இருந்திருந்தால், இன்னைக்கு ஒரு ஃபார்ம குடுத்தா அது ஹிந்தியில தான் இருந்திருக்கும். அத நம்ம எப்படி ஃபில் பண்ண முடியும்? அதுக்கு அன்னைக்கு அண்ணாதுரை சட்டமன்றத்துல பெரும் எதிர்ப்பு தெரிவிச்சு, பெரும் இது நாங்க ஏற்க மாட்டோம். நாங்க இருமொழிக் கொள்கை தான் இங்க இங்கிலீஷ், தமிழ் மட்டும் தான் நாங்க படிப்போம். ஹிந்தி நாங்க படிக்கணும்ன்ற அவசியம் அவசியம் இருக்கிறவர்கள் ஹிந்தி படிக்கட்டும் அப்படின்னு அதுக்கு அவர் பெரிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஒரு பெரிய கதவு இருக்கு, ஒரு சின்ன கதவு இருக்கு. நீ பெரிய கதவுல போனோம்னா அதுக்கு பெரிய பெரிய ஆளா இருக்கணும். நீ சின்ன கதவுல போனா நீ அதுக்கு சின்ன ஆளா இருக்கணும் அப்படின்னு. அந்த சின்ன ஆளும் பெரிய ஆளும் சேர்ந்து ஒரே அடியா அந்த பெரிய கதவுலயே போயிடலாம்ல. அப்ப எங்களுக்கு இங்கிலீஷ்ன்ற ஒரு விஷயம் போதும். நாங்க நாங்க ஏன் அது 2த்தையுமே படிக்கணும்? எங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு 1965ல சட்டமன்றத்துல அண்ணா அத நிறைவேற்றினாரு. அதுக்கப்புறம் நெறைய போராடி இந்திய எப்படியாவது திணிக்கணும்னு அவனுங்க வந்தபோது நெறைய கல்லூரி மாணவர்கள் அன்னைக்கு நெறைய பேர் இந்திய அரசாங்கத்தால சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. நெறைய உயிர்கள் அன்னைக்கு பறிபோச்சு. அன்னைக்கு அந்த உயிர்கள் பறிபோனதுனால தான் இன்னைக்கு நம்ம இங்க நிம்மதியா உலாவிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம தமிழன், தமிழ்ன்னு பெருமையா இன்னைக்கு தமிழ் தேசிய கொள்கையை ஏற்று பேசுற சீமானே தற்குறித்தனமா இதை எதிர்த்து எதுவும் பண்ணல. ஏன்னா அவன் ஒரு தற்குறி. அந்த தற்குறி வந்து பெரியாரையே எதிர்த்து பேசிட்டு இருப்பான். ஆனா அன்னைக்கு அந்த கொலைகள் நடக்க உறுதுணையா இருந்த எல்லா தலைவர்களையும் அவன் பெரியார்னு அவன் பேனர்ல போட்டு வச்சுக்கிறான். அன்னைக்கு எந்த கேள்வியும் கேட்காதவங்க எல்லாம் பெரியார்கள்னு அவன் போன்றது. ஆனா அன்னைக்கு கேள்வி கேட்டு முன்னிலையில நின்று அந்த போராட்டத்தை நடத்திய பெரியார் வந்து அவன் பெரியார் நிற்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி தற்குறிங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்திய எதிர்த்து நிறைய போராட்டங்கள் நடந்ததுனால இன்னைக்கு நம்ம சுதந்திரமா தமிழ் பேசுறோம். தமிழ் கொள்கைகளை கொண்டு வந்துட்டு இருக்கோம். தமிழ் ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கு. நம்ம தமிழை படிச்சுட்டு இருக்கோம். இப்போ அதை புதுவிதமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்இபின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்ட நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது புதிய கல்விக் கொள்கை. அதுல வந்து 3வது மொழியா நம்ம ஹிந்தி கற்கணும், இல்ல சான்ஸ்கிரிட்ட கற்கணும்னு சொல்றாங்க. கற்று இதை பள்ளியில வந்து குழந்தைங்களை சின்ன வயசுல இருந்தே படிக்கணும்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த இந்தியை திணிச்சிடணும். திணிச்சுட்டா அப்படி திணிச்சா என்ன ஆகும்? இங்க நம்ம தமிழ் மொழியோ, கன்னட மொழியோ, மலையாள மொழியோ படிக்க மாட்டோம். அப்ப இந்தியை தான் படிக்கணும். அப்ப இந்தி அவனுங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்ப என்ன பண்ணுவானுங்க? அந்த இந்தியை நமக்கு கத்துக் கொடுப்பான்னு நீங்க எப்படி ஆரம்ப கட்ட காலத்துல நம்ம இந்த விஷயங்கள் இந்த வேலைகள்லாம் நீங்க பண்ணக்கூடாது. உங்க படிப்பே வராது. நீங்க படிக்கக்கூடாது. படிச்சவங்க காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துவேன். நீங்க படிச்சீங்கன்னா உங்க நாக்கு அறுத்துருவோம் அப்படின்னு சொன்னானுங்களே. அந்த மாதிரி இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவனுங்க அதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. திரும்ப அவங்க அடிமைகளா ஆக்கணும், அடிமைத்தனத்தோட நடத்தணும்ன்றது தான் இந்த ஒன்றிய அரசோட கொள்கை. அதை எதிர்க்கும் விதமா அந்த போராட்ட காலத்துல என்னென்ன நடந்திருந்த விதமா அதை வெளிக்காட்டுற ஒரு படம் தான் பராசக்தி. இந்த படத்தை நம்ம எல்லாருமே பார்க்கணும். இது விஜய் அரசியல், அந்த அரசியல், இந்த அரசியல்னு சொல்லி இது விஜய்க்கும், விஜய் தொண்டர்களும், விஜய் ரசிகர்களுக்கும் அவங்களுக்கும் உறுதுணையா நிக்கணும். அவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த பராசக்தி படம்.